போரில் முதல்ல அந்த ஈட்டியோடு நிற்கிறது வந்து அந்த அசோசியேட் டைரக்டரோ இல்லை ஏடியோ தான். அவங்க தான் போயிட்டு சார் இல்லைங்க சார் இது பண்ணலாம். ஸோ அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஈகோவையும் ரொம்ப விட்டு தரான். அவங்க பேர் கூட வரதில்லை. இப்போ எனக்கு என்ன ஏடி, இவங்க ஏடின்றது நம்ம யாரும் போய் அப்ரிஷியேட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஒரு சாக்ரிஃபிஷியலான ஒரு ஜாப் தான். அப்படி ஆக்டர்ஸு அவங்ககிட்ட திட்டு வாங்குறதோட சேர்த்து இந்த க்ரௌடு கண்ட்ரோலு இல்லாட்டி க்ரௌடு கிளியர் பண்ணுற மாதிரி அந்த ஆன் ரோட் ஷாட்டில் இருந்துச்சுன்னா வண்டி நிப்பாட்டுறதுக்கு அந்த வண்டிக்காரன்ட்டெல்லாம் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் ஏடிலாம் ரொம்ப பாவம். அவன் க்ரௌடை நிப்பாட்டு, நாங்கள் ஷூட் போகுதுன்னா அவன் ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டும் போது வந்துக்கிட்டு அந்த கார்காரையும் வண்டிக்காரையும் வந்துக்கிட்டு ஏன் நிப்பாட்டுறேன் நான் இப்போ போய் ஆகணும் சண்டை போடுவாங்க. நான் ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன், ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரே ஒருத்தரை மட்டும் போய் நிற்க சொல்லிட்டார் டேரக்டர். அவர் ஒருத்தர் போய் நின்று இருக்கார். கவர்மெண்ட் பஸ்லேருந்து எல்லாமே வந்து நின்று இருக்குது. அவனை ஊர்க்காரெல்லாம் சண்டை போட்டு இவரை தாண்டி வந்துட்டாங்க. அவர் இப்படியே நின்றுருக்காரு. டேய் அங்கே நிற்க சொன்ன வேண்டாம் அண்ணா, நான் தடுத்து பார்த்தேன். ஒரு 100 பேர் வந்துட்டாங்க சண்டை போடுறோம்னா எல்லாம் உள்ள வந்து நடு ஷூட்டில் நின்ட்டாங்க. அவரை பிடிச்சி கிளிச்சாங்க அந்த ஏடியை. இப்படியே தான் பட்டிருந்தார். திடீர்னு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட சொல்லுவாங்க. ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுட்டா ஏன்டா ஆர்டிஸ்ட்னு கூப்பிடலன்னா ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வருவாங்க. கேமரா செட் பண்ணிக்க மாட்டாங்க. எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டுன்னு ஆர்டிஸ்ட்டை திட்டு வாங்குவாங்க. திருப்பி போவாங்க. இது ஒரு சைக்கிளாகவே